வணக்கம். அரவிந்த் கோட் ஃபார்ம்லேருந்து உங்கள் அரவிந்த். ஸோ ஒரு ஆட்டு பண்ணையில் லாபத்தை தீர்மானிக்கிறதே இந்த குட்டிங்க தான். ஸோ அந்த குட்டிங்களோட வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகிறதுல நம்ம எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே பண்ணிடக்கூடாது. ஸோ அதுக்கு பெஸ்ட்டு க்ரீன் ஃபோடர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்பெரி ப்ளஸ் சூப்பர் நேப்பியர். இது கூட அடிஷ்னலாக சைலேஜ் இருந்துச்சுனாலும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த குட்டிங்களுக்கெல்லாம் வயசு பார்த்திங்கன்னா ஒரு 45 50 நாள் தான் இருக்கும். இப்போவே ஒரு 8 10 கிலோ ஒரு 3 மாதத்துக்குள்ளே குறைஞ்சது 18 20 கிலோ வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம இதை லாபகரமாக பண்ண முடியும். காலையில் அந்த மாதிரி பசுந்தீவனத்தை கொடுத்துட்டு மத்தியான டைமில் இந்த மாதிரி கடலைக்கொடி நீங்கள் அரைச்சி கொடுத்தது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும். அது குட்டிங்க ஈஸியாக சாப்பிட பழகிக்கும். இந்த குட்டிங்கெல்லாம் ஒரு 3 3.5 மாதம் ஆகுது. சராசரியாக 20 25 கிலோ வரைக்கும் நமக்கு இருக்குது. ஸோ இது காரணம் நம்ம க்ரீன் ஃபாடரும் ட்ரை ஃபாடரும் ப்ளஸ் மாதம் ஒரு டைம் கண்டிப்பாக அந்த டிவார்மிங் நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த குடற்புழு நீக்கம் பண்ணி இந்த கடலைக்கொடி மல்பெரி இதெல்லாம் கொடுத்தாலே நல்லா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் கெயின் இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிளைண்ட் இன்றைக்கி 2 பேர் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தங்க மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஒரு போயர் ரெடி டு மேட்டில் ஒரு மேல் எடுத்துக்கிட்டாங்க. இன்னொன்று ஒரிஜினலில் கொஞ்சம் போயர் ஃபீமேல் வேணும். அவங்க இப்போ தான் கோட் ஃபீல்டுக்கு புதுசாக வராங்க. ஆல்ரெடி கவு ஃபார்மெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இன்னொரு கஸ்டமர் நம்ம ஆத்தூர் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 2 போயரில் மேலும் 2 போயர் ஃபீமேலும் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இதோட ஏஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 months ஆகுது. வெயிட் ஒரு 35 to 40 kgs இருக்குது. எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்ம சைலேஜுக்காக வண்டி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கிட்ஸ் வேணும்னா நம்மக்கிட்ட முன்னாடியே சொல்லி வைங்க, எடுத்துக்கலாம். ஸோ வீடியோ பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க.